இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் பார்க்க போகிறோம். அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல், லைன் பாலிஷ் பண்ண ஒரு கல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 7 கலர் சூஸ் பண்ணார். அந்த கலர்ஸ் வந்து எங்கே போடலாம், நம்ம லைட் கலர்ஸு, டார்க் கலர்ஸ் எங்கே போடலாம், ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட லேயர் அவைலபிளாக இருக்கார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக அரேஞ்ச் பண்ணி தரோம். லோடிங்கு அன்லோடிங்கு எல்லாமே ஃபேக்ட்ரி மூலியமாக அரேஞ்ச் பண்ணி தரோம். கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்குள்ளார போயிட்டு பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை பேசியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம் வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து பாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிங்க்கு, V-Kota ஒயிட்டு, நானோ ஒயிட்டு, கோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸு, அதாவது 5-6 கலர்ஸு ஒரே ஒரு கஸ்டமர் எடுத்தார். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலான ஒரு கல்லுங்க, கலர் எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் முன்னாடியே வந்து ஒரு ஸ்லாப்பாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணுங்கள். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm, சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட் சைஸ் ஸ்லாப்ஸ் நம்ம கொடுத்தோம். 3x4, 3x5 இந்த மாதிரி கட் சைஸ் ஸ்லாப் வேரியேஷன் வரும். அதுதான் நம்ம அந்த கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலைங்க. அதாவது 45 ரூபீஸில் வருது கட் சைஸ் ஸ்லாப்பு. 40 ரூபீஸ் 45 ரூபீஸில் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோஸ் நான் போட்டேன். கட் சைஸ் ஸ்லாப் வந்து 40 ரூபீஸில் 45 ரூபீஸில் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கட் சைஸ் ஸ்லாப் வந்து நம்ம ரூம்ஸுக்கு போடலாம், குடோனுக்கு போடலாம், கடைங்களுக்கு போடலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை தான் நம்ம கட் சைஸ் ஸ்லாப் இருந்தால் கூட குவாலிட்டியான ஒரு கல்லுங்க. அதாவது மிஷின் பாலிஷ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் எடுத்தார் கஸ்டமர்ஸு. 6 கலர் எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா நானோ ஒயிட்டு பார்த்தாரு. நானோ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா கேங்ஸா ஸ்லாப்ஸ்ன்றதுனால அவர் வந்து கட் சைஸ் ஸ்லாப் வேணும் அப்படின்னு கேட்டார். அதாவது 3x10 அடி அந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கோட்ஸில் ஒயிட் கலர் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 5 ஸ்லாப் எடுத்தார். அதாவது கிச்சன் டாப்புக்காக யூஸ் பண்ணார் இந்த கல். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக செய்கிற ஒரு கல். இது வந்து ஒயிட் பேஸில் தான், பியூர் ஒயிட் பேஸில் வந்திருக்கு. கிரானைட் பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட் வராது. இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் உள்ள ஒரு கல்லை வந்து கிச்சன் டாப்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக அவர் எடுத்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் பேரடைஸ் கிரேனுவாங்க, நல்ல ஒரு வேவியான ஒரு கல். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் அவர் எடுத்தார். இது வந்து ரூம்ஸுக்கு போகிறதுக்காக எடுத்தார். இந்த மாதிரி ஒரு வேவியான ஒரு கலரு ஒரு ஸ்லாப்பாக செக் பண்ணி அவர் எடுத்தார். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை வாங்குறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா, அதாவது 4வது கலர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீகாக் பண்ணுவாங்க, அதாவது ரோஸ் வுட் பண்ணுவாங்க இன்னொரு பேர். இந்த மாதிரி ஒரு கலர் லைட் பேஸ் கலர் வந்து நம்ம ஹாலுக்கு போடலாம், ரூம்ஸுக்கு போடலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். லைட் பேஸ் கலர், அதாவது வந்து 4 பக்கமும் இருட்டாக இருக்குது அப்படின்னா, விண்டோஸ் இல்லை, 4 பக்கமும் வீடு இருட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். அதாவது லைட் பேஸில் V-Kota ஒயிட் போடலாம், இந்தியன் பீகாக் போடலாம். இந்த மாதிரி இந்தியன் பீகாக் எடுத்தார் அவர். இந்தியன் பீகாக் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே எடுத்தார். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 4வது கலருங்க இது. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் 6-7 கலர் எடுத்தார். இது பார்த்தீங்கன்னா V-Kota ஒயிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கலர் பார்த்தீங்கன்னா V-Kota ஒயிட்டு. இது மார்க்கெட்லேயே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு கல்லுங்க. ரொம்ப பேர் விரும்பி வாங்குகிற ஒரு கல் கூடங்க V-Kota ஒயிட்டு. இது வந்து கேலக்ஸி பிளாக் போடலாம், இல்லைனா பியூர் பிளாக் பார்டர் நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு பார்டருக்காக பியூர் பிளாக் எடுத்தார் நம்ம ஃபேக்ட்ரியில். இது பார்த்தீங்கன்னா 5வது கலரு. 5வது கலரு அவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஹாலுக்கு போடணும் அப்படின்னாரு. ஒரு 3 ஃப்ளோருக்கு கல் எடுத்தார். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் லைட் பேஸ் கலர் எடுத்தார். ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் பேஸில் வந்து பேரடைஸ் சூஸ் பண்ணார். டார்க் பேஸ் இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிங்க், பேரடைஸ் கிரே, இந்த மாதிரி 2 கலராக அவர் சூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி லோடு பண்ணோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல்லை பற்றி தான் நம்ம வீடியோஸே நான் போடுறேன், ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் நேச்சுரல் கிரானைட்ஸில். என் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேக்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் நேச்சுரலான ஒரு கல்லாக இருக்கணும். பாலிஷ் பார்த்தீங்கன்னா லைனர் பாலிஷ் இருக்கணும். கிளாஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஹீட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா V-Kota ஒயிட்டு, இந்தியன் பீகாக், இந்த 2 லைட் கலர் நான் காமிச்சேன். அதுக்கு வந்து இந்த கலரு, அதாவது வந்து டார்க் பிளாக், ஜெட் பிளாக்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு கல்லை அவங்க பார்டருக்காக ஒரு எடுத்தார் மெஷர்மெண்ட் பண்ணி. பார்டருக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான கல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பிளாக் கலரில். இது ஜெட் பிளாக் எடுத்து அவர் பார்டருக்கு போகிறதுனால அருமையாக இருக்குங்க. அதாவது ஒயிட் பேஸ் கல்லை வந்து ஃப்ளோரிங் பண்ணிவிட்டு பிளாக் கல் வந்து பார்டர் கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும்.
லேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணுறோம். லேயர் பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு லேயருங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நிறைய பேருக்கு நான் வந்து லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக வந்து கட் சைஸ் ஸ்லாப் வந்து நவுத்தின்னு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கட் சைஸ் ஸ்லாப்பு 45 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். லென்த்து ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வருங்க. அதாவது குவாலிட்டி பேஸ் பண்ணி அந்த ரேட் வரும். லென்த்து ஸ்லாப்லாம் கட் சைஸ் ஸ்லாப் வந்து நம்ம ரூம்ஸுக்கு போடலாங்க. அதான் லோடிங் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்லாப்பை வந்து உள்ளார அடிக்கின்னு இருக்காங்க. வெளியில் இருந்த ஸ்லாப் எடுத்து வந்து உள்ளார வச்சுட்டாங்க. இது வந்து யூடி கிரைன் மூலியமாக எடுத்து லோடு பண்ணுவாங்க. ஒரு ஸ்லாப் மேலேயும் நம்பர் போட்டிருக்கு. அதாவது லென்த் ஸ்லாப்பு வேறு ரேட் வரும், கட் சைஸ் ஸ்லாப் வந்து வேறு ரேட் வரும். லேயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே கூப்பிட்டு உங்கள் முன்னாடி பேச வைக்கிறேன் லேயரை. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட கம்மியாக செய்கிறாரு நம்ம லேயரு. 25 ருபீஸு 22 ருபீஸ் 23 ருபீஸு இந்த மாதிரி நம்ம லேயிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃப்ளோரிங்க்கு லேயிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஒரு லேயராக மெயின் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் நம்ம நல்லா இருக்கிற கிரானைட் எடுத்தால் போதாது, லேயரும் வந்து நல்ல ஒரு லேயராக இருக்கணும். அது நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோஸ்லேயே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்குது. ஃபேஸ்புக் குரூப்பும் நேச்சுரல் கிரானைட்ஸ்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கிரானைட் சம்மந்தமான இமேஜஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் சைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திக்னஸ் வந்து 18 mm இருக்குது. 18 mm நம்ம மிஷினில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த ப்ரைஸில் 40 ருபீஸ் 45 ருபீஸில் கட் சைஸ் ஸ்லாப் வந்து நம்ம வந்து மிஷின்லேயே பாலிஷ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். லென்த்து ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். 65 70 75 80 அந்த மாதிரி வரும் ரேட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் அவங்க பண்ணின்னு இருக்காங்க. ஒரு ஸ்லாப்பாக செக் பண்ணி இந்த மாதிரி நம்ம லோடிங் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.